ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க நம்ம வீடியோவில் என்னென்னா பார்ட் 2 காது குத்தல் வீடியோ தான் இது. வாங்க, இப்போ நம்ம மண் குதிரை வாங்க வந்திருக்கோம். இது என்னென்னா நம்ம அந்த கோயிலில் வாங்கி கொண்டு கண்டிப்பாக வைக்கணும். அதனால் வாங்கி எடுத்துகிட்டு போயிட்டு இப்போ கோயிலுக்குள்ளே வந்தாச்சு. அவங்க லைட்டாக சாம்பிராணி கட்டிட்டு கொஞ்சோண்டு முடியை எடுத்து சாமிக்கிட்ட காணிக்க வைக்கிறாங்க. அதுக்கப்புறம் தான் அவருக்கு மொட்டை அடிப்பாங்க. இப்போ குட்டீஸுக்கு மண்டையில் தண்ணி தெளித்து மொட்டை அடிக்க உட்கார வச்சாச்சு. ரொம்ப ஒரு நல்ல பிள்ளையாக மொட்டை அடிக்கிறத காட்டிக்கிட்டாரு. இப்போ மொட்டை அடித்து முடித்தாச்சு. அங்கேயும் கிணறுலாம் இருக்குது. அங்கே தண்ணி பிடிச்சி அவரை குளிப்பாட்டுறாங்க. அவரை குளிப்பாட்டி முடித்தோடனே பொங்கல் பானை அடுப்பில் வச்சிட்றாங்க. 2 பொங்கல் வைப்பாங்க. ஒன்று சக்கரை பொங்கல், ஒன்று வெண்பொங்கல் வச்சுட்டு பஞ்சாமிர்தம் அப்படியே கையோடு ரெடி பண்ணுறாங்க. இதெல்லாம் முட்டை அடித்து முடித்த பிறகு பூஜைக்கு இதெல்லாம் ரெடி பண்ணிட்டுருக்குறாங்க. பொங்கல் பொங்கிட்டாங்க. இதுக்கப்புறம் பாலாபிஷேகம் பண்ணுறாங்க. சாமிக்கு பாலாபிஷேகம்லாம் பண்ணிவிட்டு வச்சு பூஜை பண்ணுறாங்க. இப்போ பாலாபிஷேகம்லாம் பண்ணிவிட்டு பூஜை பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் எட்டுன்னு வந்த குதிரைக்கு கண்ணெல்லாம் திறந்து அவருக்கும் ஒரு பூஜை பண்ணணும். அப்புறம் கடலுக்கு அடுத்தது கடல் பக்கம் அந்த குதிரைலாம் பெரிய சாமி குதிரைலாம் இருக்குது. அங்கேயும் எல்லாத்துக்கும் ஒன்று ஒன்றுக்கா போய் படைச்சிட்டு அதுக்கப்புறம் தான் பிள்ளைக்கு காது குத்தலே ஆரம்பிக்கும். இப்போ பூஜையில் பார்த்திங்கன்னா அவர் தான் முன்னாடி வர்றாரு. சந்தனம்லாம் தடவிட்டு மஞ்சள் கலர் வேஷ்டி சட்டை போட்டு கலக்கிறாரு. அவருக்கு ஃபோட்டோவுக்கு மட்டும் பஞ்சம் இல்லை. விதவிதமாக ஃபோட்டோ எடுத்தபடியாக தான் இருந்தாங்க அவருக்கு. அதுக்கு அடுத்தது இப்போ காது குத்தில் வேறு ட்ரெஸ்ஸை மாற்றிட்டாங்க. மாற்றிட்டு இப்போ அவர் காது குத்தல் ரெடி ஆகுது. அழுகுறாரு, காது குத்திட்டு இருக்கிறாங்க. அவருக்கு அழுகுறாங்கன்னு சொல்லிட்டு வாழைப்பழத்தெல்லாம் வச்சு அமுக்குறாங்க. ஆனால் அவர் வாழைப்பழத்தை சாப்பிடல. இப்போ ரெடி ஆகிட்டார். மறுபடியும் இன்னொரு ட்ரெஸ்ஸும் மாற்றிட்டு மாலையெல்லாம் போட்டு அவர் இப்போ ரெடி ஆகிட்டார். இப்போ அழுவெல்லாம் நிப்பாட்டார். அவருக்கு கொஞ்சம் வலி குறைஞ்சிச்சு. எந்த அளவுக்கு தேம்பி தேம்பி அழுது வலியில் அழுதாரோ
அந்தளவுக்கு வந்து இப்போ பிரியாணியை ருசித்து சாப்பிட்டுக்கிறாரு. மட்டன் பிரியாணி அது விரும்பி சாப்பிட்றாரு. அவருக்கு தகுந்த மாதிரி செஞ்சுருந்தாங்க. நல்லா சூப்பராக அவரே அள்ளி சாப்பிட்டாரு. இப்போ மொட்டை அடித்த மண்டையில் இப்போ தொப்பிய மாட்டின்னு சுற்றுறாரு ஜாலியாக. அவ்வளோதான். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை கிளிக் பண்ணுறேங்க. நன்றி, வணக்கம். எல்லோரும் பிள்ளைய வாழ்த்துங்க. பார்த்த எல்லாருக்கும் தேங்க்யூ. அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.